குட் மார்னிங். நான் உங்கள் திரைப்பட சின்னத்திரை நடிகர் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. நேற்று டைட்டானிக் படம் பார்த்தேங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. அந்த படத்தை விட்டு என்னால் விலகவே முடியல. எவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பு பாருங்கள். காதலை பற்றி, அதாவது ஒரு ஷிப்பே மூழ்குங்க. நிச்சயமாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. ஆனால் அந்த காதல்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றிக்கிறதுக்காக எவ்வளோ போராடுவாங்கன்றதை நம்ம அந்த காட்சியில் பார்ப்போம். அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும். ஒரு நடிப்பாக இருந்தால் கூட ரொம்ப தத்துரூபமான ஒரு ஒரு உணர்வை வெளிப்படுத்தியிருப்பாங்க. கடைசி காட்சியில் பாருங்கள், தன்னுடைய காதல் மூழ்கிட்டு இருப்பார் தண்ணியில். சாக போகிற நிலையில் அவர் சொல்லுவார் காதலிட்ட, மேலே இருப்பா காதலி, நீ வாழணும் அப்படின்னுவார். இறக்கும் தருவாயிலும் நீ வாழணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு காட்சி தாங்க ஒட்டுமொத்த படத்தையுமே தூக்கி நிறுத்திடுச்சு. அதாவது அந்த கப்பல் மூழ்கலாம், ஆனால் காதல் மூழ்காது என்னைக்குமே அப்படின்றது அந்த படத்துடைய மெசேஜ் நான் நினைக்கிறேன். ஜேம்ஸ் கேமரன் அவ்வளவு அற்புதமாக அந்த படத்தை இயக்கியிருப்பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கரடுமுரடான பாதையில் கூட அந்த தண்ணீரோட ஓட்டம் தண்ணீர் மென்மையானதுங்க. காதலை நம்ம தண்ணீருக்கு ஒப்பா கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அடித்து கொண்டு போயிடும். பாறை கீரை என்ன மரம் செடி கொடி எதையுமே அது இருக்காது. அதை அடித்து போயிட்டே இருக்குங்க. அது ஃப்ளோவாக போகும் அந்த தண்ணீர் ஓட்டம். அதைத்தான் காதலை அந்த ஷிப்பெல்லாம் அவர் குறியீடாக வச்சு அந்த படத்தை பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியாது. காலம் கடந்தும் நம்ம மனதில் நிற்கக்கூடிய படம் தாங்க டைட்டானிக். அன்பு தாங்க. அன்பை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நேசிப்பு எப்படி சொல்கிறதுனா அது இயற்கையோட இயல்பு தாங்க. அன்போட வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே. இந்த உலகம் முழுவதுமே அன்போட வெளிப்பாடாக தான் நம்மளாம் இருக்கிறோம். அந்த உலகத்தில் இன்னும் இருப்போம். காலம் கடந்தும் இந்த அன்போட வெளிப்பாடு இந்த உலகத்தில் பிரதிபலிச்சுட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த உலக ஓட்டத்தில் அன்பாக இருப்போம், நேசிப்போம். நேசித்து தாங்க இந்த உலகத்தை நம்ம கடந்து போக முடியும். யாரையும் வெறுத்து கிடையாது. ஸோ அன்பு செய்வோம், அன்பு செய்வோம், அன்பால் இந்த உலகத்தை ஆளுவோம். வணக்கம்.